30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. பேசல அப்படிங்கிற பேசினா வெளியே நடப்புங்கிற அதுக்கு வராமல் இருந்துட்டு போய் 4 வருஷம் நாங்கள் அவருக்குள்ளே ஆதங்கத்தை பூரா கொட்டிட்டாங்க. அவங்களால அது ஜீரணிக்க முடியல திமுகவால். போயிட்டு இதே இது டிவியில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கையில் எடப்பாடி அழகாக சிரிச்சாலும் இருக்கார். ஏன்னா எழுதி வச்சுதான் படிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, நேற்று எழுதி கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கி வாசிக்கிறாரு. அதே இதை முன்ன வந்து ஏதாவது ஒருத்தர் பிடிச்சி தான் அங்கே உள்ளே போயிட்டு அந்த இடத்துல அந்த வேலையை முடிக்கணும். பணம் தான் சார் வேலை ஆகிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு வேலை இல்லை சார். பணத்துக்கு இல்லாமல் உண்மையிலே ஊழல் சொல்லும்போது வந்து ஓடுறாங்கல்ல, ஊழலை பற்றி பேசும்போது ஓடுறாங்க, ஏஞ்சி ஓடி போயிடுறாங்க. அது தப்பு தான். என்ன பேசுகிறேன், உட்காந்துல பார்க்கணும். இப்போ 5 வருஷம் ஆண்டைங்கள்ல, உட்காந்து பார்க்கணுமில்ல. பேசல சொல்கிறீங்களே, பேசும்போது உட்காந்து பார்க்க வேண்டியதானே, கவனிக்க வேண்டியதானே. அவங்க அப்பா அவங்க இவர் படிக்கலையா, ஸ்டாலின் படிக்கலையா, பிட்டு பேர் வச்சு தான் படித்து அடிச்சிருந்தாரு. இதனால் தனியாக சுயமாக பேச தெரியல. அந்த மாதிரி தான். கண்டிப்பாக டைம் செய்வார். கண்டிப்பாக டைம் ஆகும், டைம் செய்வார். கண்டிப்பாக எல்லாமே தெரிச்சு ஓடுறாங்கல்ல. எல்லா வகையிலையும் மினிஸ்டர் பூரா பம்பரம் சோல்ட் அடிக்கிறானுங்க, நல்லா செய்கிறாங்க. கண்டிப்பாக கொடுத்தாங்க, அவகாசம் கொடுத்தா. இப்போ 40 நாள் 30 நாள் திருத்த செய்ய முடியுமா? இவங்க செஞ்சு வச்சு அட்டுலையும் எல்லாம் அடுக்கும் ஜாஸ்தி பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் செய்ய முடியும். ஆமாம், உங்கள் அப்பாவை காணா அப்படின்னா கரெக்டாக சொல்லிருக்கு. அதுக்கு என்ன நகைச்சுவையாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஏன் பண்ண இவங்க எல்லாமே சட்டை கழிச்சு அலையிறாங்க, பண்ணுறாங்க. சரி, இத்தனை பண்ணாங்க, எதுன்னு தப்பாக போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் நகைச்சுவை எடுத்து போக வேண்டியதான். இதெல்லாம் சில டைமில் அதெல்லாம் எப்படி போச்சுன்னு இல்லை, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடக்கூடாது. இவங்க வந்து எதிர்கட்சி பேசலைன்னீங்க. ஏன்டா அன்றைக்கி அரசியல் ஆரம்பிக்கும் போது வீட்டில் இருக்காருன்னீங்க. வெளியே கொண்டு வந்து கட்சி நல்ல கட்சின்னு கொஞ்சம் நிப்பாட்டினேன். பேச தெரியாதுன்னீங்க. அங்கிள்னு ஆரம்பித்து வரிசையாக கொண்டு வந்தார். உங்களால் எதிர்த்து பேச முடியல. இப்போ முன்னால் இவர் பேச மாட்டார்னு நினச்சிங்க. இவர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்டான ஆண்டி நம்ம நீங்கள் சிவனே நான் அவனை பேசாதீங்களான்னு. இப்போ இவ்வளோ பேசுகிறாருங்கிறத உதயநிதிக்கு பேச தெரியுமா? இப்போ என் தலைவர் பேசும்போது வெளிநடப்பு போகிறேன், நான் பேசலை அப்படிங்கிற, பேசினா வெளிநடப்புங்கிற அதுக்கு வராமல் இருந்துட்டு போய் 4 வருஷம் நாங்கள் நிம்மதியாக ஆட்சி அமைப்போம். உதயநிதி நீங்கள் வந்து உங்கள் அப்பா சட்டசபையில் உட்காந்தமா இங்கே உட்காந்துட்டு போகலான்னு நினைக்காதீங்க. கேள்வி கேட்க தான் செய்வாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும். இதோட பெரிய கூத்து என்னென்னா, உங்களுக்கு தான் இதை லைவில் காட்ட சொல்லி தான் போட்டிருக்காங்க. இப்போ சட்டசபை முன்ன மாதிரி கிடையாது. நீ வச்செல்லாம் டேரை உடைக்கிறது, டேபிள் உடைக்கிறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது வேலைக்கு இப்போ டெலிகாஸ்ட் ஆகுது இல்லை. அப்போ மக்கள் ஒன்று பண்ண அடுத்து திருப்பி பார்த்தா காரி துப்ப மாட்டான். ஏடா எல்லோரும் எஞ்சி போயிட்டீங்களான்னு கேட்க மாட்டான். துணிஞ்சு பேஸ் பண்ணு. இதுக்கு முன்னால் பண்ணீங்கல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி எகிரி குதிச்சிங்க. ஏன் இப்போ குதிய இவர்கிட்ட பேச சொல்லுங்கள். இது நல்ல வேலை உதயநிதியே வந்தான். அவங்க அப்பா வந்துடுறத நாடி போயிருக்கும். தமிழ்நாடே சிரிச்சிருப்பாங்க. வெளியெடுப்பு பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு சின்ன பையன் அவன் முன்னால் நீ எஞ்சி போறியன்னு. அது மாதிரி நேருவுக்கு தெரிய வேண்டாம். இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கில்ல, பெரிய ஆள்கிட்டலாம் இருந்திருக்கிய, கலைஞர் வரைக்கும் நீ இருந்திருக்கிய. அப்படி வீரவசனம் பேசணும். இப்போ பேச வேண்டியது என் தலைவர் முன்னால். ஏன் அவங்கள்ட்ட இருந்துட்டு இவர் நாங்கள் தான் கொடுத்தோங்கிறார பிடுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கவுத்திருவேன்னார 3 மாதத்தில் கவுருன்னாரு, 6 மாதத்தில் கவுருன்னு. அவர் ஒரு நாள் கவர போகிறது இல்லை. நிமிந்த மனுஷன் தான், தலை நிமிஞ்சு தான் போவாங்க, தலை குனிஞ்சு போக மாட்டேன். சட்டத்தை போய் ஒட்டி இன்றைக்கி போனவங்க தலை குனிஞ்சு தான் போயிருக்காங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நல்லா போச்சு. காலையில் பார்த்தேன், நல்லா சூடு அடிக்குது எதிர்கட்சிக்கு. அவர் நல்லா பண்ணுவார். அவருக்கு டைம் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவார். அவர் புதுசாக வந்திருக்காருல்ல, அவரும் பண்ணுறாருல. அவர் பண்ணுறது ரைட்டாக தான் இருக்குது. இப்போ மக்களுக்கெல்லாம் எவ்வளவோ இது பண்ணியிருக்காருல்ல. ஒரு மாதம் வந்து இவ்வளோ செஞ்சுருக்காரு. பேசும்போது கஜானாவில் காசு இருக்கிற மாரில பேசணும். அப்போ அவருக்கு அவகாசம் இருந்தால் தான் கஜானாவை இது ஃபில் பண்ணி நாட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். சும்மா அங்கேயும் போய் உட்காந்துட்டு நீங்கள் இதை பண்ணீங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் இதை பண்ணீங்க, அதே தான் நாங்களும் பண்ணோம். அந்த சட்டசபையில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க, அந்த மாதிரி 1-2 பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமான என்னென்னலாம் நமக்கு சென்னைக்கு தேவை இருக்கோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் அந்த மாதிரி பேசுகிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்களும் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு போட்டி இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நம்ம வெளிநாட்டிலலாம் என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம இங்கே என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் எழுதி வச்சு படிக்கிறவங்க தானே, யார் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தானாக வந்து பேசினவங்க, எல்லாமே பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்றது என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் அங்கேயும் கடன் இருக்குது.
அதை குறைக்குன்னு ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கடனை இன்க்ரீஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ப்ரொவைட் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். மக்களை பற்றி நல்லா பேசினார், எனக்கெல்லாம் ரொம்ப பிடித்தம். சூப்பரான பேச்சு. இனி அதாவது இத்தனை வருஷத்தில் திருட்டுத்தனம் உள்ளதை சொல்லுதான்னொன்னே போயிட்டான். சபாநாயகரை அசந்துட்டார். ஏன்னா அவங்களுக்கு சபாநாயகரே இப்படி ஒரு பேச்சு இந்த ஆள் பேசுவான்னு அவரே எதிர்பார்க்கல. கொஞ்சம் முழிச்சால இருந்தார், பார்த்தேன் டிவியில். அவரே கொஞ்சம் பிரமிக்க வச்சுட்டாரு. ஆனால் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு இப்போ பேசின பேச்சு சூப்பரான பேச்சு. நல்லா தானே பேசியிருக்காருங்க. அவர் எழுதினார், உட்காந்துக்கிட்டு என்னதான் கிரிக்கிட்டு இருந்தாருன்னு நம்மளாம் நினச்சோம். நல்லா தானே எழுதி வச்சு அழகாக பேசினார்ல. டைம் கொடுத்தாங்க. அவருக்குள்ளே ஆதங்கத்தை பூரா கொட்டிட்டாங்க. அவங்களால அது ஜீரணிக்க முடியல திமுகவால். போயிட்டு இதே இது டிவியில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கையில் எடப்பாடி அழகாக சிரிச்சாலும் இருக்கார். ஏன்னா அவர் 4 வருஷம்தான் ஆண்டார். அவர் கட்சியில் அவருக்கு பிரச்சனை இல்லை. இனி அடுத்து வந்தால் ஏடிஎம்கே அல்லது தாவேக்கா. இந்த 5 வருஷத்தே அவர் தாண்டி இனிமேல் அவரை ஆட்சியை கலைச்சி டைம் கொடுக்கலாம். இவங்களுக்கு டைம் கொடுக்குறது இவங்க யார்? இவங்களுக்கு டைம் கொடுக்குறதுக்கு இவங்க யாருங்க? அதனால் வாய்ப்பு இல்லை. இனி அடுத்து 234 அவர் தான். இனி இவங்க கட்சி வர்றது, திமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்ல வர்றதை விட அவர் நடவடிக்கை எடுத்து யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். அவர்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது, அவர் தான் எடுக்கணும். பேசுகிறது என்ன இருக்குது? செயலில் காட்ட சொல்லணும், செயலில் காட்டணும்ல. அப்போ எப்படி எடுக்கிறது? அவருக்கு அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் பேசுவார் போட்டிருக்கு. ஆவேசமாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னா அந்த குற்றச்சாட்டை கரெக்டாக சொல்லி நிரூபித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும். வரவிருப்போம். தவறு செஞ்சுருந்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதில் படிச்சிருப்பார், நேற்று படிச்சுட்டு வந்திருப்பாரு, நீங்கள் சொல்லியிருப்பார். அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. குட்டி கதை யார் வேணால் சொல்லலாம். நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அவர் ஊழல் செஞ்சுருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். வரவிருப்போம். ஓட்டு விஜய்க்கு எதிராக போட்ட ஓட்டு இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தொங்கு சட்டமன்றமோ ஒரு ஆட்சி வேறு ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரிக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது எவ்வளோ நாளைக்கு அவங்க என்ன ரீதியில் கருத்து ரீதியில் அவங்க போகிறாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். சார், இவர் ஒரு முதல்வராக ஆகிட்டார். இவருக்கு தைரியமானா இருந்தால் இன்னார் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியல. எழுதி வச்சுதான் படிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. நேற்று எழுதி கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கி வாசிக்கிறாரு. அதே இதை வாசிக்கிறன்றது இப்போ நானும் அவரோ நீங்களோ இருந்த நேருக்கு நேரம் கூப்பிடணுன்னே இவர் தைரியம் இருக்குல்ல, அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு ஏன் பயப்படுறாரு? இவர் யார் தப்பு செஞ்சாலும் இவர் தட்டி கேட்போன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் தட்டி கேட்குற அதிகாரம் இருக்குல்லங்க, எல்லாமே அவருக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இவர் ஏன் அதுக்கு தயங்குறாரு? இப்போ மகாநாடை போட்டு வாழ்ந்து கத்துறாரு. அதே செய்து சட்டசபையில் அழகாக பேசலாம்ல. இந்த குட்டிக்கு அதை யாரும் சொல்லி கொடுத்து தான் இவர் பேசுவார் ஒழிச்சு இவராக ஒன்றும் பேச மாட்டார். பாவம், எல்லா இடத்துலையும் இவருக்கு பவர் இருக்குது. இவர் பேச சொல்லுங்கள், கேட்க சொல்லுங்கள், பிடிக்க சொல்லுங்கள், அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு வெளியே போயிருப்பாங்க. அது எல்லாருமே எழுதி வச்சு தான் படிக்கிறான். முக ஸ்டாலினும் எழுதி வச்சு தான் படிப்பார் மேடையெல்லாம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினும் எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை எடுக்க முடியாது. சிலதை எழுதி வச்சு தான் படிப்பாங்க. அவர் பெரும்பான்மையான ஒரு இதில் வெற்றி பெறலைன்னா அவங்களாம் விரும்பி கொடுத்தது தான் நம்ம பார்க்குறோம். டிஎம்கேலேருந்து ஜெயித்தவங்களும் இப்போ டிவிக்கில் சேர்ந்துருக்காங்கல்ல. இப்போ அவங்களே அதை இருக்க ஒன்றும் பண்ண நமக்கு அவங்களுக்கு வேண்டியது ஒரு ஆட்சி வேணும், ஒரு இதில் இருக்கணும், சட்டசபைக்கு போகணுங்கிற நோக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்க டிஎம்கே இருந்ததுனால தான் அவங்க ஜெயித்தாங்க. அப்படிங்கிறதுல அவங்க கூட்டணி ஆட்சி, அவ்வளோதான். கூட்டணி ஆட்சியில் ஜெயிச்சிருக்காங்க. அதே கூட்டணி இவங்கள்ட்ட வச்சாலும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியணும்ல. தெரியறதுக்காக தான் நேரலையை விடுறாங்க. ஆமாம், எல்லாமே இன்ஸ்டாவில் போடுறாங்க, எல்லாத்துலேயும் போடுறாங்க, யூடியூப்பில் வந்துடுது. உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நல்ல விஷயம் தான் அது. இருக்கணும், கண்டிப்பாக இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே ஓடி போயிடக்கூடாது. விஜய் சார் பேசும்போது இருந்து கேட்டுருக்கணும், ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் கரெக்டாக வந்திருக்கோம் பாருங்கள். ஓகே, செய்யிட்டோம். இருந்தவங்களாம் செய்யலை, அவர் மெதுவாக செய்யிட்டோம். அது நின்று பேஸ் பண்ணணும் இல்லைங்களா? வெளிநடப்பு பண்ணுறது கரெக்டாக இல்லை சார். ஆதாரம் இல்லாமல்லாம் ஒரு சிஎம் பேச மாட்டார். எடுத்து வெளியே பண்ணும்போது இவங்க இருந்து அதை பேஸ் பண்ணணும். ரெண்டாவது நம்மக்கிட்ட என்ன ஃபால்ட்டுன்றது இவங்க சிஎம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன் எங்கே நம்ம ஃபால்ட்டு பண்ணியிருக்கோம், எந்த மக்கள் மனசில் ஏன் நம்ம இவ்வளோ செஞ்சும் நம்ம இப்போ மைனஸில் போயிட்டுருக்கோம். அது நம்ம எப்படி அடுத்த வரப்போகிற 5 வருஷத்தில் எப்படி மக்கள் மனசில் ரீச் பண்ணணுன்றது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கணுமே தவிர இவங்களை வர சொல்கிறது குறிக்கோள் இல்லை. விஜய் சிஎம் அவர் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ இருக்கிற பீக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு பண்ண கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இல்லை மற்ற எந்த கட்சி ஆகட்டும்,
எல்லாருமே அரவணைச்சு இவர் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு சிஎம் சார். மக்களுடைய ஆதரவில் தான் சிஎம் ஆகியிருக்கார் அவர். இவங்க வந்து எப்படி அந்த அந்த கருத்தை சொல்லலாம்? அந்த கருத்து தப்பு, அதெல்லாம் தப்பு சார். மக்களுடைய ஆதரவால் தான் அவர் சிஎம் ஆகியிருக்காரு சார். இவங்களோட தயவில் அவங்க நிற்கிறாங்க. யார்? கூட்டணி கட்சியோட தான் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களோட சீட்டு அவங்க சீட்டில் தான் அவங்களோட தயவில் இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அவங்க வெளியே வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்ட் வந்து இப்போ நடந்திருக்க சம்பவச்சாரம் வந்து எல்லாம் ஒரு 1,72,00,000 ஓட்டு வந்து விஜய் சாருக்கு விழுந்திருக்கு. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்து தன்னுடைய பவர் என்னன்றதை காட்டி கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. யாருக்கு? விஜய் சாருக்கு நிறுத்தியிருக்காங்க. இதை வந்து 100% அவர் நிறைவேற்றுவார்னா இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போவார். இது நல்லா தெரியுது சார். இது வந்து டோட்டலாக வந்து க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளால் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு போய் ஒரு 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 வீட்டு வரி ரசீது ஆகட்டும், ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், நாங்கள்லாம் லைவாக அனுபவிச்சிருக்கோம், கஷ்டத்தை பார்த்துருக்கோம். போய் நின்றுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நிலத்துக்கு சர்வே பண்ண சொன்னால் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி பணம் கட்டு, எவ்வளோ நீ எனக்கு கொடுக்க போகிற அப்படின்னு ஓப்பனாக கேட்குறாங்க சார். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். எனக்கு வயசு 52லேருந்து 53 போயிட்டுருக்காங்க சார். இப்போ தான் அதை அப்ளை பண்ணால் ஒரு வாரத்தில் வந்து வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்காங்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன குறைகள் வேணுன்றது கேட்டிருக்காங்க. நம்ம அமிச்சா அடுத்த நிமிஷமே பதில் வருது சார். இந்த மாதிரி ஏன் பண்ணல? முன்னே வந்து ஏதாவது ஒருத்தர் பிடிச்சி தான் அங்கே உள்ளே போயிட்டு அந்த இடத்துல அந்த வேலையை முடிக்கணும். பணம் தான் சார் வேலை ஆகிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு வேலை இல்லை சார். பணத்துக்கு இல்லாமல் உண்மையிலே இந்த கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தது விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம பொதுமக்களாக தான் நம்ம நன்றி சொல்லணும். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஓட்டலும் விசையில் தான் போட்டோம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.